நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற பாடம் 13 லெசன் 13 பாட் தேரக் அதை தான் பார்க்க போகிறோம். கல் அசோக் கஹான் ஜாயேகா, நாளை அசோக் எங்கு செல்வான். வேர் வில் அசோக் கோ டுமாரோ. கல் அசோக் சென்னை ஜாயேகா, நாளைக்கு அசோக் சென்னை போகிறான், நாளைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டுமாரோ அசோக் will go to Chennai. அசோக் சென்னை क्यों जाएगा, அசோக் ஏன் சென்னைக்கு போகணும். why would அசோக் go to சென்னை, ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொஸ்டின்னு. வக் சென்னை மே ஹாக்கி கேல்னே ஜாயேகா, சென்னையில் ஹாக்கி விளையாட செல்வார். he will go to play hockey in சென்னை. वहाँ शनिवार को ஹாக்கி का खेल है, சனிக்கிழமை ஹாக்கி ஆட்டம் நடக்கிறது. there is a hockey game on Saturday. क्या அசோக் ஹாக்கி खेलता है, அசோக் ஹாக்கி விளையாடுவாரா. does அசோக் play hockey, हाँ அசோக் ஹாக்கி खूब खेलता है, ஆம் அசோக் ஹாக்கி அதிகம் விளையாடுவார். எஸ் அசோக் பிளேஸ் ஹாக்கி எ லாட், நிறைய விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அசோக் கோ கவுன் சென்னை பேச்தே ஹை, அசோக்கை சென்னைக்கு அனுப்பியது யார். ஹூ சென்ஸ் அசோக் டு சென்னை. अशोक को हमारे प्रधान अध्यापक चेन्नई भेजते हैं, எங்கள் தலைமை ஆசிரியர் அசோக்கை சென்னைக்கு அனுப்புகிறார். அவர் ஹெட் டீச்சர், அதாவது ஹெட் மாஸ்டர், ஹெச்எம். சென்ஸ் அசோக் டு சென்னை. பிரதான் அத்தியாபக்னா ஹெச்எம், அதாவது ஹெட் மாஸ்டர். அசோக் வஹா கித்தனே தின் டகரேகா, அசோக் எத்தனை நாட்கள் அங்கே இருப்பான். How many days will Ashok stay there? अशोक वहाँ 5 दिन ठहरेगा, அசோக் அங்கே 5 நாட்கள் தங்குவார். அசோக் will stay there for 5 days. वहाँ खेल दिन 3 दिन का है, அசோக் அதாவது அங்கு விளையாட்டு 3 நாட்கள் நீட்டிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த கேம் தேர் லாஸ்ட் ஃபார் 3 days, அங்கே 3 நாள் அந்த ஹாக்கி விளையாட்டு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஜ் அசோக் கிஸ் காடி சே ஜாயேகா, அசோக் இன்று எந்த காரில் செல்வான். இன் விச் கார் வில் அசோக் டு டுடே. वह शाम की गाड़ी से जाएगा, மாலை ரயிலில் செல்வான். he will go by evening train. मैं शाम को सडेशान जाऊंगा, ஸ்டேஷன் அதாவது ஸ்டேஷன், சாயங்காலம் ஸ்டேஷனுக்கு போவான். ஐ வில் கோ டு த ஸ்டேஷன் இன் த ஈவினிங். क्या तुम भी ஸ்டேஷன் சலோகே, நீங்களும் ஸ்டேஷனுக்கு போவீர்களா, அதாவது ரயில் நிலையத்திற்கு போவீர்களா. வில் யூ ஆல்சோ கோ டு த ஸ்டேஷன். हाँ मैं भी अवश्य स्टेशन चलूँगा. எஸ் ஆமாம் நானும் கண்டிப்பாக ரயில் நிலையத்திற்கு போவேன். எஸ் ஐ வில் ஆல்சோ டெஃபினெட்லி கோ டு த ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். मैं 4 बजे तुम्हारे घर आऊँगा, 4 மணிக்கு அதாவது 4 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன்.
I will come to வருவேன். I will come to your house at 4 o'clock. वहाँ से हम दोनों स्टेशन जाएंगे. அங்கிருந்து இருவரும் ரயில் நிலையத்திற்கு செல்வோம். From there we both will go to the railway station. गाड़ी कितने बजे छूटती है? ரயில் எத்தனை மணிக்கு புறப்படும்? What time does the train leave? गाड़ी 6:30 बजे छूटती है. அதாவது 6:30 மணிக்கு ரயில் புறப்படுகிறது. The train leaves at 6:30, அதாவது 6:30க்கு கிளம்புதுன்னு சொல்கிறாங்க. हम 6 बजे स्टेशन पहुँचेंगे. 6 மணிக்கு, அதாவது 6 மணிக்கு நிலையத்திற்கு அடைவோம். I will Garland Ashok, அதாவது we will reach the station at 6 o'clock. நாங்கள் 6 o'clock போயிட்டு ஸ்டேஷனில் இறங்கிடுவோம். मैं अशोक को माला पहनाऊंगा, அதாவது அசோக்குக்கு மாலை அணிவிப்பேன். I will garland अशोक. मैं भी उसे एक माला पहनाऊंगा, அவருக்கு மாலை அணிவிப்பேன். I will also garland her, அவனுக்கு மாலையை நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. मैं बाजार से एक बढ़िया மாலா लाऊंगा, சந்தையிலிருந்து நல்ல மாலையை கொண்டு வருவேன். I will bring a nice garland from the market. आज स्टेशन पर हमारे अध्यापक भी आएंगे. இன்று எங்கள் ஆசிரியரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, அதாவது ரயில் நிலையத்திற்கு வருவார். Our teacher will also come to the station today. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.